இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, தஞ்சையிலிருந்து சிவகாமி அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, நிலவும் சமயமும் பற்றி குறிப்பிடுக. பொதுவாக நிலவு அப்படின்னு நாம் நினைக்கிற பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவு வெளியில் தெரிகிறதே அதை தான் பார்க்குறோம். ஆனால் சமயம் ஆகமங்களில் பௌர்ணமியை தான் மிகச்சிறந்த ஒரு பூசணையின் நாளாக தெரிவு செய்திருக்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அது மாதிரி பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருதோ அந்த 12 பௌர்ணமியிலையும் 12 விசேஷமான பூஜைகளை, அதாவது பூஜை நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜைன்னு இருக்குது. தினசரி செய்ய வேண்டிய பூஜை, விழா காலங்களில் செய்ய வேண்டிய பூஜை, தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக நாம் சிறப்பாக செய்கிற பூஜை. அதில் விழாக்கால பூஜை அத்தனையுமே பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி கூட சம்மந்தப்பட்டதாக வரும். அதனால் முதல்ல நிலவுக்கும் சமயத்துக்கும் என்ன தொடர்புனா காலத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காலக்கணக்கு சமயத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா, சௌரமானம் சாந்திரமானம் அப்படின்னு சொல்லி சூரியனை அடிப்படையாக கொண்டு காலங்களை கணக்கிடுகிறார்கள், சந்திரனை அடிப்படையாக கொண்டும் காலங்களை கணக்கிடுகிறார்கள். அதில் நிலவு ஒரு கால கணக்கீட்டு கருவியாக பழைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதோடு மாத்திரம் இல்லாமல் நிலவு அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அதுலேருந்து வரக்கூடிய கிரணம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு பேர் சந்திரிகான்னு பேர், அதுக்கு பேர் அமிர்தா அப்படின்னு பேர். நிலவுனுடைய கதிர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கதிர்லேருந்து ஒரு விதமான ஆற்றலை ஞானியர்கள் நேரடியாக உள்வாங்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறார்கள். அதுதான் அமிர்த கிரணா அப்படின்னு பேர். இப்போ இந்த யோகாபியாசம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் 6 வகையாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. மந்திர யோகம், தந்திர யோகம், கிரியா யோகம், ஞான யோகம் அப்படின்லாம் இருக்குது. அதில் சொல்கிற பொழுது அதில் ஒரு இனத்தார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சந்திரனிலிருந்து பௌர்ணமி என்று வெளிப்படக்கூடிய அந்த கதிர்களை நேரடியாக உடலினுள் வாங்குகிற திறன் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதுனாலையும் ஒரு சில மூலிகைகளை உண்டு மாத்திரம் யோகாபியாசம் செய்தவர்களினாலே இயலும். அந்த கதிர்களை நாம் உள்ளிழுத்து வைத்து கொள்வதன் மூலமாக நீண்ட காலத்திற்கு இளமையாக இருக்க வேண்டும், நீண்ட காலத்திற்கு மரணமற்றவர்களாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனம் அதில் இருக்கு. அதே மாதிரி சாஸ்திரங்களில் நிலவை பற்றி சொல்லும்பொழுது அதுலேருந்து ஒரு கிரணம், அமிர்த கிரணம்னு ஒன்று வெளிப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் தேவர்களுக்கு உணவு. அமிர்தம் அப்படின்னு சொல்கிறது தான் தேவர்களுக்கு உணவாகிறது. அதுவே எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த சந்திரன்லேருந்து தான் வருது. வேதங்களில் சொல்லக்கூடிய யஜ்ஞத்தில் கூட சோமலதா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது சந்திரனுடைய கதிர் சார்ந்து வளருவது. இப்போ நீலோத்பலம்னு ஒரு மலர், உட்பலம், அல்லி, அது எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சந்திரன் மலரும், தாமரை சூரியனை பார்த்து மலரும். அதனால் அந்த சந்திரனுடைய கதிர் சார்ந்து மலருதில்லை. அந்த மாதிரி தேவர்கள் என்கிற ஒரு இனம், தேவர்களுக்கு ஒரு இனம், அசுரர்கள் ஒரு இனம், ராட்சசர்கள் ஒரு இனம், கந்தர்வர்கள் ஒரு இனம், அந்த மாதிரி தேவ இனம் இருக்குல்ல, அது முழுவதற்கும் உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் உணவு அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே லலிதா சகஸ்ரநாமம் சாக்த உபாசகர்கள் சந்திரனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பாள் சந்திரனுக்கு நடுப்புறையே இருக்கான்னு சொல்கிறது. சந்திர மண்டல மத்தியஸ்தாயை நமஹா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சந்திரன் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, சது பிரகலாதனே, பெரு மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது, துன்பமற்ற மகிழ்ச்சி, சலிப்பற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியை தருவதற்கு காரணமாக இருப்பது எதுவோ அதுக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லி சந்திரனை பற்றி வருது. சந்திரனுடைய மனைவியர்களாக நட்சத்திரங்களை சொல்லியிருக்கா. 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் கிருத்திகா ரோகிணி கூட தான் அந்த சந்திரன்கிறவன் ரொம்ப அந்யோன்யமாக இருந்ததாகவும், அந்த பிற மனைவியர்களிடத்து ஒத்த வாத்சல்யம், அதாவது ஒரே அன்பு இல்லாதனால அவன் தேயக்கூடிய தன்மையை பெற்றான் தக்ஷனுடைய சாபத்தினால அப்படின்னு சொல்லி சந்திரனை பற்றி குறிப்புகள் இருக்குது. இதெல்லாம் விட இப்போ சந்திரன்
அப்படின்னு சொல்லும்போது சைவத்தோட மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, சுவாமிக்கே சந்திரசேகரன்னு பேர். தலையிலே சந்திரனை சூடிய கோணிய பிறை சூடிய அப்படிங்கிற கலா அப்படின்னு பேர். அதாவது முழுவதுமாக இல்லாமல் பிறை, 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பிறை சந்திரனை தூடியவராக சிவபெருமான் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு கிட்டத்தட்ட 64 உருவங்கள் இருக்குது. வீரபத்திரர், பைரவர், அகோராஸ்திரம் அப்படின்னு பல வடிவம் சொல்கிற, பிக்ஷாடனர் அப்படின்லாம் உருவம். இது எல்லா உருவத்துலேயுமே என்ன ஒரே ஒரு ஒத்துமை இருக்குன்னா, எல்லா உருவத்துலேயுமே இந்த சந்திரன் ஒன்றையும் போடுவாள் தலையில். எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு நீங்காத அடையாளமாக சிவபெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு அடையாளம் சொன்னால் அது சந்திரனை சூடியவராக சிவபெருமான் இருக்கிறார். இதுபோல் நிலவோடு பல தொடர்புடைய தகவல்களை சாத்திரங்கள் மிக விரைவாக வெகுவாக பரவி, அதாவது ஏகப்பட்ட சாஸ்திரங்களில் இந்த சந்திரனை பற்றின குறிப்புகளை நாம் பார்க்கலாம்.